எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கமகமக்கும் நெத்திலி கருவாடு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 200 கிராம் நெத்திலி கருவாடு வாங்கி இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் ஊற வைக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே ஈஸியாக கலண்டுரும். அப்புறம் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நமக்கு கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு 7-8 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். இது சின்ன சைஸ் கருவாடுங்கிறதுனால இதை நம்ம ரொம்ப நேரம் கிளற வேணாம். நம்ம ஆல்ரெடி இதை தண்ணியில் 10 நிமிஷம் மண் போகிறதுக்காக வேண்டி ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோன்னா கருவாடு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போது இது கூட 1/4 மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்குறதுனால இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே சால்ட்டு சேர்க்கலை, ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டிலேயே சால்ட் இருக்கிறதுனால நம்ம இதை பார்த்து தான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கொதிக்க விட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணலாம். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நெத்திலி கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.